ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தம்பிக்கு வந்து லஞ்சுக்காக பிரெட்டு பீட்ஸா தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட்டு பிரெட் இருந்தால் மட்டும் போதும் வீட்டில். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. அந்த 15 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரீட் பண்ணுறதுக்கு தான் அந்த டைம் எடுக்கும். இது வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும். ஒன்றும் இல்லைங்க, ப்ரெட்டு மேலே வந்து நான் டொமேட்டோ சாஸு ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் வந்து ஏதாவது கெச்சப் வச்சுருக்கீங்கனாலும் கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இட்டாலியன் டொமேட்டோ பேஸ்ட் வந்து வச்சுருந்தேன். அதை வந்து ப்ரெட்டு மேலே ஜாம் தடவுற மாதிரி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் உங்ககிட்ட இருக்கிற ஹர்ப்ஸு எந்த ஹர்ப்ஸ்னாலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அவனில் வந்து வச்சுட்டேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த சீஸ் மெல்ட் ஆனதுமே வந்து எடுத்துட்டா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் காலையில் இதுதான் வந்து எடுத்துக்கிட்டேன். சீஸு இன்னும் அதிகமாக போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவனுக்கு வந்து இதே போதும்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். இதை வந்து பாக்ஸில் வைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பாக்ஸில் வச்சுட்டேன். ஏன்னா முழுசா வச்சா அவனால் எடுத்து கடிக்க மாட்டான். இப்படி கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் வந்து பீட்சா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது மேலே வந்து டாப்பிங்ஸ் வந்து ஆனியனும், கேப்சிகம், மஷ்ரூம் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் ஆட் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது. சீஸ் பாஸ்தா, சீஸ் பீட்ஸா இந்த மாதிரி இருந்தால் தான் அவன் சாப்பிட்றான். ஸோ அதை மட்டும் அவனுக்கு போட்டு செஞ்சுட்டு, ஸ்நாக்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீனட்டும் கிரேப்ஸும் வந்து வச்சு விட்டுட்டேன். தம்பியும் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டான். அவன் ஸ்கூல் கிளம்புன பிறகு தான் பாப்பாவும் வந்து தூங்கி எந்திரிச்சா. வந்து கொஞ்ச நேரம் வந்து அவங்க அண்ணாவை தேடுவா. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவா.